ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். என்னடா அது இவன் வந்து திடீர்னு ரொம்ப ஃபார்மலாக இன்றைக்கி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு 4-5 நாள் வந்துட்டு உங்களை கண்டுக்காமல் விட்டேன், நீங்களும் என்னை கண்டுக்காமல் விட்டீங்களா? அதனால் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக வந்துட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஃபார்மலாக உங்ககிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஃபார்மலாக பேசுகிறதுக்குன்னு தனியாக ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவர் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி காலையிலேருந்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்னென்னா, இன்றைக்கி நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஸ்பெஷல் கெஸ்ட், அதாவது சிறப்பு விருந்தினராக இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருப்பவர் இதய நோய் சிகிச்சை வல்லுநர் டாக்டர் பினோ ஜான் அவர்கள். சார் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை வந்துட்டு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நாங்கள் எல்லாரும். ஏன்னா இதயம் செயல்படாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது எங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து அதனால தான் நான் என்ன சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 பாட்டாவது இந்த இதயம் பற்றி போட்டுடுறாங்க. அதனால் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு இதயத்தை எப்படி நம்ம பாதுகாக்கணும், அண்ட் பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, அதில் வந்துட்டு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்றதுக்கான அறிகுறிகள், இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் மட்டும்னா நான் இங்கே கூட இருக்கிற நம்ம தம்பி இவங்க மட்டும் கிடையாது, நேயர்களும் வந்து ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபோனில் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க, நான் உங்ககிட்ட நேரில் கேள்வி கேட்பேன். ஓகேவா? ஃபோன் என்ன அப்படின்னு, ஃபோன் நம்பர் என்னன்றது தம்பி வந்து இப்போ சொல்லுவார். சொல்லு தம்பி. 04424991014. இன்னொரு நம்பர் 29860038. தமிழில் சொல்லாமே. 2499 1014 2986 0038. ஆமாம் நேயர்களே, நீங்கள் வந்து ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். டாக்டர்கிட்ட இதயம் சம்பந்தமான நோய்களை பற்றி நீங்கள் வந்துட்டு கேள்வி கேட்கலாம். வழக்கம் போல் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இங்கே கெஸ்ட்டு வந்து எக்ஸ்பர்ட் ஒருத்தரை கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம். அவங்க வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது கவனமாக கேட்டுக்கணும். நடுவில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இதை வந்து நான் ஒவ்வொரு ஷோலையும் சொல்கிறேன். பட் அப்படியும் 2 பேர் 3 பேர் செஞ்சிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, இப்போ ஓவர் டு டாக்டர் பினோ ஜான் அவர்கள். சார் வணக்கம் சார். இந்த இருதய நோய் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல சார், இதனுடைய அது இதய நோய்னா என்ன சார் நோய்? அது இருதயத்தை பொறுத்தவரை 4 லேயராக இருக்கும் சார். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இருதயத்தை சரௌண்ட் பண்ணி இருக்கிறத வந்து பெரிகார்டியம் சொல்லுவோம். அது ஏதாவது அஃபெக்ட் ஆச்சுன்னா அதை பெரிகார்டியல் டிசீஸ் சொல்லுவோம். செகண்ட் உள்ளே இருக்கிறத வந்து மசில், அது வந்து தசை வந்து மயோகார்டியம் சொல்லுவோம். தேர்டு உள்ளே இருக்கிறத வந்து எண்டோகார்டியம், அதில் தான் இந்த வேல்வு சம்மந்தமான நோய்கள் எல்லாம் இருக்கும். 4வது ஹார்ட்டோட கரண்ட் சிஸ்டம் பாஸ் பண்ணுறது டிசீஸு, அதாவது டிசீஸ் ஆஃப் தி கண்டக்ஷன் சிஸ்டம் சொல்லுவோம். இப்படி 4 விதமான நோய்ங்க இருதயத்தை பாதிக்கலாம். அதில் நம்ம நார்மலாக இருதய நோய் ரொம்ப காமனாக நம்ம பேசுகிறது 2 நோய் தான். ஒன்று வந்து இருதய அடைப்பு, ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லுவோம், அதை கொரோனரி ஆர்டரி டிசீஸ் சொல்லுவோம். 2வது ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதயம் பம்பிங் பண்ணுற தன்மை கம்மியாகிறது. இந்த 2 நோய் தான் ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ ஹார்ட் அட்டாக் ஒன்று, 2வது வந்து ஹார்ட் ஃபெயிலியர். இந்த 2 தான் காமனான டிசீஸ். இந்த 2ம் யாருக்கு இருதய நோய் இருக்குது, யார் இருதய நோய் சம்மந்தமான இது இருக்கலாமா டெஸ்ட் பண்ணணும் அப்படி கேட்டாங்கன்னா, 40 வயசு கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் போல் பண்ணி இருதய சம்மந்தமான டெஸ்டிங்கில் பண்ணிக்கிறது நல்லது. 2வது உங்கள் ஃபேமிலியிலே, அதாவது அப்பா அம்மா ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கலாம், இல்லை சுகர் பிபி இருக்கலாம், இல்லை நீங்கள் கூட சிகரெட் குடிக்கிற ஆட்களாக இருக்கலாம். அப்படி இருந்தீங்க, நடந்தால் உங்களுக்கு மூச்சு வாங்குறதோ இல்லை நடந்தால் நெஞ்சு மார்பு வலியோ ஏதோ வருது, அப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தால் நீங்கள் சீக்கிரமாக 40 வயசுக்கு கீழே இருந்தாலும் உங்களுக்கு உங்களோட இருதயம் நல்லா இருக்கான்னு பரிசோதித்து பண்ணுறது நல்லது. ஸோ சொல்லுங்கள் சார். நீங்கள் தான் சார் எக்ஸ்பர்ட், நீங்கள் ஃபுல்லாக சொல்லுங்கள். நான் வந்து கை கட்டின்னு கேட்டுட்டு இருக்கேன் சார். ஓகே, நன்றி சார். ஸோ மெயினாக வந்து இந்த ஏஜ் வச்சு தான் ஒன்று. 2வது இப்போ வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து நைட் ஷிஃப்ட் தான் ப்ரிடாமினண்ட்டாக பண்ணுறாங்க. பிகாஸ் தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் யூஎஸ், யூகே பண்ணும்போது நைட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரிடாமினண்ட்டாக நைட்டு தூக்கத்தை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நைட் ஷிஃப்ட் ரொம்ப பண்ணிவிட்டு
ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அதாவது ரொம்ப சோர்ந்தே இருக்கிறது, வேலையெல்லாம் ரொம்ப நடக்கிறது, எக்ஸசைஸ் இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறவங்க, ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்க, இவங்க எல்லாம் கண்டிப்பாக சீக்கிரம் வந்து இருதயம் சீராக இருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஓகே சார். இப்போ இந்த ஒருத்தருக்கு வந்து இருதய நோய் இருக்குது அப்படின்றத அவர் எப்படி சாதாரணமாக தெரிஞ்சுக்குவார்? இருதயம் சம்பந்தமான சிம்டம், அதாவது அதோட வெளிப்பாடு ஒரு 5 சிம்டம் தான் உண்டு. ஃபஸ்ட்டு வந்து நெஞ்சு வலி. அதாவது இருதய சம்பந்தமான நெஞ்சு வலி எப்படி இருக்கும்னா, அவங்க நடக்கும்போது நெஞ்சு அடைக்கிறது போல் இருக்கும். அதே மாதிரி ரெஸ்ட் எடுத்த உடனே சரியாயிடும். இதே போல் தன்மை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடனே இருதய நிபுணரை அணுகணும். ரெண்டாவது, நடக்கும்போது மூச்சு வாங்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி நம்ம வந்து 2 மாடி தாராளமாக ஏறிட்டு இருப்போம், இப்போ ஏறுனாலே எனக்கு மூச்சு வாங்குது. இப்படிப்பட்ட ஆட்கள் உடனே இருதய டாக்டரை பார்க்கணும். ஏன்னா முன்னாடி செய்துட்டு இருந்த வேலையை இப்போ என்னால் பண்ண முடியல. ஸோ ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி ஹஸ் கம் டவுன். ஸோ டெஃபினட்டாக அவங்க இருதய டாக்டரை பார்க்கணும். மூணாவது, டிரான்ஷியன்ட் கிடினஸ் போல் வந்து மயக்கம் வருது. ஸோ இவங்க வந்து இருதய துடிப்பு கம்மியாக இருக்கறனால அப்படி மயக்கம் வரலாம். ஸோ அவங்க கண்டிப்பாக பார்க்கணும். நாலாவது வந்து படபடப்பு, நெஞ்சு படபடப்பு. சிலவங்களுக்கு சும்மா உட்கார்ந்து இருக்கும்போதே இருதயம் துடிக்கிறது. நமக்கு எல்லாத்துக்கும் வந்து இருதயம் 60 to 100 பீட் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம யாருமே அதை அவேர் பண்ண மாட்டோம். திடீர்னு நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது, இருதயம் துடிக்கிறது நமக்கு தெரியுது. அதை தான் வந்து பால்பிட்டேஷன் சொல்லுவோம். படபடப்பு சும்மா ரெஸ்ட்டில் இருக்கும்போது இருக்குது, இல்லை நடந்தால் ஈஸியாக படபடப்பு, சீக்கிரமாக படபடப்பு வந்துடுது. இவங்க எல்லாம் கண்டிப்பாக இருதய டாக்டரை பார்க்கணும். இன்னொன்று வந்து ரொம்ப சோர்வு, ஃபெட்டிக்னு சொல்லுவோம். ஸோ எப்போவே சோர்ந்து ஒரு வேலையும் செய்ய முடியல, முன்னாடி செய்துட்டு இருந்த வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது, டயர்ட்னஸ் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இருதயம். ஸோ இந்த 5 சிம்டம் தான்: செஸ்ட் பெயின், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, பிரெத்லெஸ்னஸ் சொல்லுவோம். 3 பால்பிட்டேஷன், படபடப்பு. 4 வந்து சின்கோப்பு. 5 வந்து சோர்வு, ஃபெட்டிக். இந்த 5 சிம்டமில் எது இருந்தாலும் நீங்கள் உடனே பக்கத்தில் இருக்க மருத்துவரை அணுகிறது நல்லது. சார், மருத்துவர் அணுகிறதுக்கு முன்னாடி ஒரு காமன் மேன் செய்ய வேண்டிய ஒரு ஃபஸ்ட் எய்டு அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா சார்? சப்போஸ் யாருக்கோ ஒருத்தருக்கு ஹெவி பால்பிட்டேஷன் வருது அப்படின்னா, கூட இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு வர்றதுக்குள்ளவே நம்மளால் ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஓகே, இது நல்ல கேள்வி. யூஸ்வலாக என்ன பேஷண்ட் மத்தியில் பார்த்துருக்கேன்னா, சப்போஸ் ஒரு செஸ்ட் பெயின் வந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் நல்லா நடந்து பார்ப்பாங்க, என்ன ஆகுது செஸ்ட் பெயின். அதுதான் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. நிறைய சினி ஆக்டர் இதில் ஜிம்மில் வந்து இறந்துட்டாங்கன்னு எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெஞ்சு வலி வந்து அதே நெஞ்சு வலியோடு எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போவே ஒரு நெஞ்சு வலியோ ஒரு படபடப்போ இருக்கோ, ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உங்களே எக்ஸர்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணக்கூடாது. அதை விட முக்கியமான வந்து இக்னோர் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடாது. நீங்கள் சீக்கிரமாக மருத்துவரை அணுகணும். இப்போ சார் கேட்குறது போல் வீட்டில் இருந்தே என்ன பண்ணலாம்? ஒன்று வந்து ரெஸ்ட்டு. செகண்ட் வந்து செஸ்ட் பெயினாக இருந்துச்சு, நீங்கள் ஏற்கனவே இருதய நோய் உள்ளவராக இருந்தீங்க அப்படின்னா சார்பிட்ரேட்டுன்னு சொல்லி ஒரு மாத்திரை உண்டு. அந்த சார்பிட்ரேட் மாத்திரை என்ன பண்ணோன்னா, அதை வந்து நாக்கு அடியில் வைக்கணும். 5 mg டேப்லெட்டை நாக்கு அடியில் வச்சா அது யூஸ்வலாக வந்து ரத்த குழாயை சுருங்கி இருக்க ரத்த குழாயை கொஞ்சம் விரிச்சு விடும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு 90% பிளாக் இருக்குது, இந்த மாத்திரையை நாக்கு அடியில் வச்ச உடனே அந்த 90% பிளாக்கு ரத்த குழாய் விரியும் போது இட் வில் பிகம் அப்பேரண்ட்லி 70%. அப்படின்னா ஹார்ட்டுக்கு கொஞ்சம் ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் பெயின் கொஞ்சம் சப்சைட் ஆகும். பெயின் சப்சைட் ஆனாலும் உடனே நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. எப்போவே மருத்துவரை பக்கத்தில் இருக்க ஒரு கிளினிக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலோ போய் ஒரு இசிஜி மட்டும் எடுத்து ஹார்ட் அட்டாக் எதாவது இருக்காங்கிறத ரூல் அவுட் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஒன்று வந்து எக்ஸர்ட் பண்ணக்கூடாது, ரெண்டாவது வந்து இக்னோர் பண்ணக்கூடாது, தேர்டு வந்து இந்த இருதய நோயை உள்ளவராக இருந்தால் நீங்கள் இந்த சார்பிட்ரேட் மாத்திரையை உங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டு உங்களோட மருத்துவர் ஆலோசனை பெற்று நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். மற்றபடி என்னோட மெயின் அட்வைஸ் என்னென்னா, எப்போவுமே இருதய சம்பந்தமான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இருதய நோய் வந்து உயிர் ஆபத்தில் போய் முடியலாம். அதனால் எப்போவே மருத்துவரை காணித்து நீங்கள் சேஃபாக இருந்துக்கணும். எஸ், டாக்டர் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்காதவங்க வந்துட்டு இன்னொரு தடவை நம்மளுடைய ஷோவில் வந்துட்டு இதை தொடர்ந்து நம்ம கேட்கலாம். இன்னொரு முறையும் சாரை வந்து இதே கேள்வியை நான் கேட்க போகிறேன். இப்போ நேயர் ஒருத்தர் லைனில் இருக்கிறாரு, அவர் என்ன கேள்வி கேட்க போகிறாருன்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. மாலை பணிவான வணக்கங்க. வணக்கம், டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம்மா. ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுனது. நன்றி. சொல்லுங்க. ஒன்றுல
இரவு நேரங்கள்ல கூட நம்ம படுத்துட்டு இருக்கும்போது அந்த நீங்க சொன்ன படபடப்பு அதிகமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சார்? ஓகே. உங்கள் வயது என்ன சார்? உங்களோட வயது? எனக்கு 50 கிட்ட ஆகுது சார். 50 கிட்ட. சார் ஒரு விஷயம், எனக்கு வந்து செகண்ட் அட்டாக் வந்திருக்கு. ஓகே. பட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தீர்வாயி நல்லா குணமாயி வந்துட்டேன். அது அவங்க கொடுத்த மாத்திரைகள் வந்து கொஞ்ச காலம் பயன்படுத்திட்டு இருந்தேன். அது மிக அதிகமான சோர்வை கொடுக்கறதுனால கொஞ்சம் மாத்திரையை விட்டுட்டு இப்ப கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன். ஆனா என்ன விஷயம்னா, எப்பாச்சும் ஒரு முறை வேகமா அந்த இதய துடிப்புங்கிறது வேகமா இருக்கு, அவ்வளவுதான். ஓகே 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 சார். இது வந்து இப்போ ரொம்ப காமனான சிம்டம். நீங்கள் கேட்குறது நைட்டு படுத்த உடனே கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. இதுக்கு 2-3 காரணங்களாக இருக்கலாம். ஒன்று வந்து இந்த இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு, நீங்கள் ஆல்ரெடி இருதய நோயாளி, உங்களுக்கு வித்தியாசம். யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இந்த படபடப்பு படுத்த உடனே அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எதனால் இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து ஓவர் திங்கிங் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு. நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம படுத்த உடனே தான் நல்லா யோசிப்போம். அந்த நாள் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன பண்ணுறது, நம்மளோட நிலைமை நாளைக்கு என்ன, எல்லாமே வந்து நம்ம அப்போ தான் யோசிப்போம். ஸோ அந்த ரொம்ப ஓவர் திங்கிங் இருக்கனால இந்த படபடப்பு வரும். ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் சாப்பிட்ட உடனே போய் படுப்பாங்க. அப்படி சாப்பிட்ட உடனே படுத்தாலே உடனே வந்து அதை ஜிஆர்டின்னு சொல்லுவோம். கொஞ்சம் மேலே வந்து நெஞ்சு கரிப்பு இதெல்லாம் வரும். வந்த உடனே ஒரு பயம் வந்துடும். ஓஹோ ஏதோ நடக்குது, நமக்கு ஆல்ரெடி அட்டாக் வந்திருக்கு, நமக்கு இது அடுத்தது வந்துடுமோன்னு ஒரு பயம் வந்துடும். அதனாலே படபடப்பு வரும். மூணாவது வந்து உங்களோட இதில் எடுத்தோன்னா, நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்தவங்க இல்லை ஹார்ட் பேஷண்ட் எல்லாத்துக்குமே வந்து இருதய துடிப்பை 50 to 60க்குள்ளே வச்சுருப்போம். அப்படி ரொம்ப கம்மியாக வச்சா என்ன ஆகும்னா, கம்மி பிளட் சப்ளைலே நம்மளோட ஹார்ட் நல்லாயிருக்கும். அதுதான் அங்கே கான்செப்ட். ஸோ அதனால் வந்து அந்த பீட்டா பிளாக்கர்னு ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதை அடிக்கேட்டாக எடுத்தீங்க அப்படின்னாலே இந்த படபடப்பு வராது. யூஸ்வலாக நெஞ்சு வலி படபடப்பு சேர்ந்து தான் நிறைய பேருக்கு வரும். ஸோ வெறும் படபடப்பு வர்றது இந்த அடிக்கேட் பீட்டா பிளாக்கர்ஸ் அது எடுக்காததுனால இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட உங்களுக்கு ஆக்சுவலாக மெடிசின்ஸ் ரொம்ப டாலரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுதான் உங்களோட மெயின் கம்ப்ளைண்ட். ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுறீங்க. அதனால மெடிசின்ஸ் வந்து டாக்டரோட அறிகுறி இதில் தானே நீங்கள் குறைச்சிங்க மாத்திரையெல்லாம், இல்லை நீங்களே குறைச்சிட்டீங்க? இல்ல இல்ல, அவங்க கொடுத்த மாத்திரைங்க கொஞ்ச காலம் போட்டுட்டு இருந்தேன். அது போடும்போது சோர்வாவே இருக்கு, படுத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஓகே ஓகே. இல்லை இப்போ உங்களால் அதை டாலரேட் பண்ண முடியல, அப்போ நீங்களே குறைச்சிட்டீங்க அதானே சார்? ஆமாங்க. ஓகே ஓகே. அதுதான் தப்பு சார். நீங்களே குறைக்கக்கூடாது. நீங்கள் அதே டாக்டரை போய் 2வது அணுகி இப்படி டயர்டாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை வந்து குறைச்சி கொடுப்பாங்க மாத்திரையை. ஸோ அது வந்து மினிமல் டோஸ். எப்போவுமே எல்லா டாக்டருங்களும் விரும்புகிறது மினிமல் டோஸில் பேஷண்ட் நல்லா இருக்கணும், அதுதான் எல்லாரும் விரும்புகிறது. ஸோ அது அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த படபடப்பு வராது. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. இப்போ நம்ம வந்து அடுத்த காலர் கிட்ட போகலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பேசுங்க டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் மின்ட்ல இருந்து ராஜா பேசுறேன். சொல்லுங்கள் சார். இப்ப பார்த்தா ஒரு 30, 35, 25 வயசுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ரத்த குழாயில அடப்பு இருக்கு. ஆமாம் சார். இந்த மாதிரி சொல்றாங்க சார். எப்படி சார் இந்த வயசுலாம் அடப்பு வருது? ஓகே சார். அதாவது நம்மளோட இந்த கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதான் வந்து அடப்பு, கொரோனரி பிளாக்குன்னு சொல்லுவோம். இந்த அடப்போட இது டெவலப்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைல்டுஹுட்லேருந்தே அது டெவலப் ஆயிரும். இப்போ சைல்டுஹுட்டில் வந்து ஃபுட் ஹேபிட் பேடாக இருக்குது அப்படின்னாலே அங்கேருந்தே டெவலப் ஆகும். இப்போ ஜெனட்டிக் ஃபேக்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 55 வயசுக்கு கீழே ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அப்போ ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து குழந்தையிலேருந்தே அதை ஆரம்பிக்கும். இந்த பிளாக்கு, அதுதான் கொரோனரி பிளாக்குன்னு சொல்லுவோம். அதுதான் பிளாக்கு. அது ஸ்மாலாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு 50-60 இயர்ஸ் வரும்போது தான் அது வந்து வெளிப்படும். அதை வந்து எப்போவே வந்து 70% கிராஸ் பண்ணும்போது தான் வெளிப்பட வாய்ப்பு உண்டு. இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய வருதுன்னு சொல்கிறீங்களா, அது என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு 20 வயசுக்காரருக்கு ஒரு ஆன்ஜியோகிராம் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 20% பிளாக் இருக்கும். அந்த 20% பிளாக்குங்கிறது வந்து நாட் சிக்னிஃபிகண்ட். பட் அந்த 20% பிளாக் இருக்கவர் நல்லா ஸ்மோக் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லாமல் ஸ்மோக்கிங்கு எல்லாம் இருந்துட்டு இருந்துச்சுன்னா அவளோட அந்த 20% இருக்க பிளாக்ல வந்து மேலே விரிச்சல் விழுந்துடும். அதை வந்து கொரோனரி பிளாக் ரப்சர்னு சொல்லுவோம். அப்படி விரிச்சல் விழுந்த உடனே என்ன ஆகிரும்னா மேலே வந்து பிளட் கிளாட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ பிளட் கிளாட் ஃபார்ம் ஆனோடனே இந்த 20% இருக்க பிளாக்கு சடனாக 100%ஆக மாறிடும். 100% மாறி ஹார்ட் அட்டாக் வருது.
ஓகே, ஸோ இதுதான் மெயின் ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ் தான் சார். மோஸ்ட் ஆஃப் தி ரீசன் ஃபார் ஹார்ட் டிசீஸ் வந்து இப்போ ஸ்ட்ரெஸ் தான். ஓகே, இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் இது. இப்போ நாங்களும் நிறைய பார்க்குறோம், ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, 2 கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுவாங்க. மார்னிங் ஒரு கம்பெனி, நைட் ஒரு கம்பெனி. அவங்களுக்கு தூக்கமே வந்து 4 hours தான் இருக்கும். அந்த 4 hours-உம் வந்து கம்பெனியை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது, எப்படி இந்த மாதம் சம்பளத்தை வாங்குறது, எந்த ப்ராஜெக்ட் எப்படி முடிக்கிறதுன்னு. அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால அது வந்து சடன் ஹார்ட் அட்டாக் வருது. இதுதான் மெயின் ரீசன். சார் இதுக்கு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம், அந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இந்த கேள்வியை வந்துட்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடாது. ஓகேவா? ரைட். நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஒரு காலர் லைனில் இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பேசுங்க, லைனில் இருக்கீங்க. கட் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் இருக்காரா? ஓகே டாக்டர், நீங்கள் சொன்னீங்க 2 விஷயங்கள் சொன்னீங்க, ஓவர் திங்கிங் அண்ட் ஸ்ட்ரெஸ். இதுதான் இப்போ வந்து ஒரு ஃபேஷனபிள் வேர்டாகவே ஆயிடுச்சு இந்த யங்கர் ஜென்ரேஷன் கிட்ட. ஓவர் திங்கிங்னா எனக்கு கூட முதல்ல என்னன்னே தெரியாது, அப்புறமா தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஓவர் திங்கிங்னா என்னதுன்னு. ஸ்ட்ரெஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்களே சார். இது வந்துட்டு அது அந்த கல்ச்சர், ஸ்ட்ரெஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு நிஜமாகவே வந்து அவங்க எல்லாருக்கும் இருக்குமா, இல்லை சும்மா வாயை திறந்து அவங்கள ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிக்கிட்டு அவங்கள இமேஜின் பண்ணிக்கிறாங்களான்றது எனக்கு தெரியாது. பட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா கரெக்டாக என்னன்றது சொல்லுங்கள் சார். அதாவது இது வந்து காம்படிட்டிவ் வேர்ல்டு சார். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸு, நீங்கள் வந்து ஸ்லோ பெர்ஃபார்மராக இருக்கலாம், இல்லை ஃபாஸ்ட் பெர்ஃபார்மர். இப்போ ஒருத்தர் எடுத்தோன்னா 2 விதமான பீப்புள் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஒரு வேலையை கொடுத்தோன்னா 1 hour-ல் முடிச்சிடுவார். ஒரு 4 hours வேலையை 1 hour-ல் முடிச்சிடுவார், ரொம்ப கேஷுவலாக பண்ணுவார். அதே இது இன்னொருத்தர் கொடுத்தோன்னா 6 hours எடுப்பார், பொறுமையாக பண்ணுவார், என்ஜாய் பண்ணி பண்ணுவார். பட் நீங்கள் வந்து மேலே இடத்துல இருந்துட்டு இந்த 2 பேரோட ஒர்க்கையும் வந்து ஒரே டைமிங்கில் முடிக்கணும்னு சொல்லி ஒரு இது கொடுப்போம். ஸோ அப்படி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும், அப்போ தான் அவங்க வந்து அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஒர்க்கிங் பிளேஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. செகண்ட் வந்து ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்போ ரொம்ப காமன் வந்து யங்ஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி ரீசன்னு சொல்லுவோம். அந்த இன்ஃபர்டிலிட்டி மெயினாக இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ் தான். ஸோ ஃபேமிலியில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நிறைய நேரம் வெளியே ஒர்க் பண்ணுறதுனால, ஒர்க் ப்ரெஷர் இருக்கனால ஃபேமிலியில் இருக்கவங்க மேலேயே ரொம்ப கோவப்படுவாங்க. நான் நிறைய மீட்டிங்லேயே சொல்லியிருக்கேன், ஒன் ஆஃப் தி ரீசன் டு ரெடியூஸ் தி ஹார்ட் அட்டாக் வந்து லவ். ஈவன் இப்போவே ரீசெண்டாக வந்து நிறைய ஸ்டடீஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு பெட் அனிமலை ரொம்ப லவ் பண்ணோம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸை லவ் பண்ணோம்னா இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் இஸ் கம்மிங் டவுன். ஸோ லவ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப லவ் இருக்கவங்களுக்கு, அதாவது ஃபேமிலியில் இன்வால்மெண்ட்டு, இல்லை ஏதோ ஒரு கார்டனிங்க்கு ரொம்ப லவ் இருக்குது, கார்டனிங் இஸ் எனிதிங் யூ ஆர் லவ்விங், அதை வந்து நீங்கள் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அது ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப் ஆகும். அதுக்காக யூஸ்வலாக நான் இன்னொரு அட்வைஸ் பண்ணுறது, இந்த ஸ்ட்ரெஸ் கம்மியாகிறதுக்கு அட்வைஸ் பண்ணுறது வந்து வாக்கிங். நீங்கள் மார்னிங்கே எந்திரிச்சு ப்ரஷ்ஷெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாக்கிங் போனீங்கன்னா அந்த டே ஃபுல்லாக இங்கே ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ ஆக்டிவாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஓகே, நீங்கள் உங்களை எப்போவே பிஸியாக வச்சுக்கணும். நல்லா பிஸியாக வச்சுருந்தீங்கன்னா அந்த திங்கிங்கே இருக்காது. நமக்கு எல்லாத்துக்குமே வந்து கஷ்டம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அந்த கஷ்டத்தை நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறது தான் வந்து மெயினாக ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த கஷ்டத்தை வந்து விட்டுட்டு சந்தோஷத்தை எடுத்துகிட்டு போகிற இதில் இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஹார்ட்டும் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஈவன் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் 3, அதாவது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், டிஸ்லிபிடிமியா. இந்த 3மே வந்து மெயினாக ஸ்ட்ரெஸ் தான் ரீசன். நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நல்லா என்ஜாயபிளாக இருங்க, வாட் எவர் யூ ஹேவ் யூ என்ஜாய் ஆயிருங்க. தென் தி டிசீஸ் எல்லாம் வந்து வர சான்ஸ் ரொம்ப கம்மி தான். சரி சார், இப்போ நீங்கள் வந்து இதை நீங்கள் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து இன்றைய இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இப்போ ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பேசும்போது காலர் இருக்காங்களா? ஓகே, முதல்ல நம்ம நேயர்கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஜே இஸ்மாயில். ஓகே, சொல்லுங்கள் சார். சார், அந்த ஹார்ட் அட்டாக் இருக்கவங்களுக்கு அதிர்ச்சியான தகவல் சொல்லலாமா சொல்லக்கூடாது சார்? அதிர்ச்சியான தகவல் வந்து சொல்லக்கூடாது தான் சார். ஆனால் அதை சொல்ல வேண்டிய முறையில் சொல்லணும். ஏன்னா சொல்லாமல் இருக்க முடியாது. ஓகே, சொல்லாமல் இருக்க முடியாது. அதை சொல்ல வேண்டிய முறையில், புரிகிற முறையில் அவங்கள சாந்தப்படுத்தி பொறுமையாக சொல்லணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஹவு டு பிரேக் தி பேட் நியூஸ்னே சொல்லி யூடியூப்பில் நிறைய இருக்கும்.
பார்த்தீங்களா? அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை வந்து ஒரு பொறுமையாக சாந்தமாக சொல்லணும். ஆனால் டக்குன்னு நம்ம எடுத்தாப்புல சொல்கிறது, அவங்கள கோவப்படுறது, எமோஷ்னலி ரொம்ப அப்செட் பண்ணுறது போல் அப்படி பண்ணோன்னா ஹார்ட்டை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணோம். ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் அப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால துடிக்கல சார். ஆமாம், வேகமாக வர துடிக்கும். ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் சொல்ல வேண்டிய முறையில் சொல்லணும். ஆமாம். அது இன்னொன்று சார், 55 58 சார் ஸ்மோக்கிங் பிடிச்சா அதனால வந்து ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு. 55 58ங்கிறது என்ன சார்? வயது சிகரெட் சொல்கிறீங்களா? பிடிச்சாவா? சிகரெட் பிடிச்சாலா? சிகரெட், அதாவது சிகரெட் குடித்தா கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகம் சார். சிகரெட் குடிக்கிற எல்லாத்துக்கும் ஹார்ட் அட்டாக் வரும்னு கிடையாது. ஆனால் அதோட ரிஸ்க்கு குடிக்காதவங்க கூட கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் ரொம்ப அதிகம். சிகரெட்னால எந்த நன்மையும் கிடையாது. சிகரெட்னால நம்ம சிகரெட் குடித்தா மட்டும் நமக்கு மட்டும் இல்லை சார், நம்ம வெளியக்கூடிய புகையை இன்ஹேல் பண்ணுறவங்களுக்கும், அவங்களே பேசிவ் ஸ்மோக்குன்னு சொல்லுவோம், அவங்களுக்கும் ரிஸ்க் உண்டு. ஸோ நமக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே அதை ரிஸ்க் கொடுத்துட்ருக்கோம் சிகரெட்னால. அது ரொம்ப ஹார்ட் அட்டாக் எதனால சார் வருது? ஓகே சார், ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு எல்லா நோயை எடுத்தாலுமே, இப்போ ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க, கிட்னி ப்ராப்ளம்ங்கிறாங்க, ஸ்ட்ரோக்குங்கிறாங்க. மெடிக்கலின்னு பார்த்தீங்கன்னா மூணே முக்கியமான காரணம். அதான் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். எதுவுமே பழக்கமே இல்லை சார், எந்த பழக்கமே கிடையாது, அவருக்கு வருதுங்களே. எந்த பழக்கம்னா ஆல்கஹால் எடுக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார், டெய்லி அரை மணி நேரம் வாக்கிங் போவார், நல்லா ஆக்டிவாக இருப்பார், அவருக்கு திடீர்னு வருது சார். அவருக்கு சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் எதுவுமே கிடையாது. ஓகே சார், இது வந்து நமக்கு இது எல்லாமே மெடிக்கல், இது எல்லாமே வந்து எவிடன்ஸ் மூலம் தான் நம்ம பேசுவோம். அதுபடி பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் தி பீப்புள் ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு 15% பேருக்கு நீங்கள் சொல்கிற போல் எந்த ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்காது, ஆனாலும் ஹார்ட் அட்டாக் வரும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன காரணங்கிறது தெரியாது. ஸோ ஆனால் 85% ஆஃப் தி பீப்புளுக்கு நீங்கள் சொல்கிறது போல் எல்லாம் இருக்கும். நம்ம அவங்கள பற்றி பேச மாட்டோம். அந்த 85, இந்த 15 ஒன்றுமே இல்லாதவருக்கு வந்திருக்குன்னு நம்ம அதை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அது 15% தான். ஓகே, ஸோ ஒன்றுமே இல்லைன்னா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொன்னாலே போதும், அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. இவர் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டார். 55 வயசுக்கு மேலே சிகரெட் பிடிக்கிறது வந்துட்டு ஹார்ட் அட்டாக் கொடுக்குமான்னு கேட்டார். ஏங்க, எந்த வயசில் சிகரெட் பிடிக்கிறதும் தப்புங்க. அதுதாங்க நம்ம நிகழ்ச்சியில் காலையிலேருந்து சாயங்காலம் மட்டும் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஏங்க இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? ஓகே, அடுத்த நேர் ஒருத்தர் லைனில் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர். ஓகே, கட் ஆகிட்டு போயிட்டார். இருக்காங்களா? ஓகே, கொடுங்க. வணக்கம், பேசுங்கம்மா. வணக்கம்மா. ஹலோ சார், வணக்கம் சார், அம்பத்தூர்லேருந்து பேசுகிறோம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். எனக்கு 61 வயசு ஆகுது சார். ஓகே சார். நான் போன வருஷம் எனக்கு ஆன்ஜியோ பண்ணாங்க. 2 அடப்பு இருந்தது சார் எனக்கு. ஓகே சார். ஒன்று 99%, ஒன்று 88%. ஓகே சார். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், அவங்க ஆன்ஜியோ பண்ண அப்புறம் டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டு வரேன். ஓகே. இன்னும் எனக்கு செட் ஆகாத மாதிரி தெரியுது. 2வது சார் ஆஸ்பிரின் ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க. அது ஓகே சார், இந்த ரத்தம் உரையிறத கரைக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. டெய்லி அதை கண்டினியூ பண்ணுவேன். ஆமாம். அது கடைசி வரையும் நான் போடணுமா? ஆமாம், கண்டிப்பாக கடைசி வரை போடணும் சார். ஹார்ட்டை பொறுத்தவரை அந்த பிளட் தின்னர் தான், அதான் ரத்தம் உறையாமல் இருக்க மாத்திரை, ஆஸ்பிரின் சொல்லுவோம், அது கடைசி வரை எடுக்கணும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் மெடிகேஷன் யூஸ்வலாக கொடுப்பாங்க, அட்ரோவாஸ்டாட்டின், ரொசுவாஸ்டாட்டின். அதுதான் அந்த 99% பிளாக் இருந்துச்சு, 80% இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் அது சுருக்கும். ஓகே, நீங்கள் கரெக்டாக மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தீங்க, லைஃப் லாங் எடுக்கணும். கரெக்டாக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த 99% இருக்க பிளாக் 70% 80% கூட ஆகலாம். ஸோ அதனால் அது மெடிசன் கண்டிப்பாக எடுக்கணும் நீங்கள். ஸ்டென்ட் வச்சதுனால இது எந்த பிரச்சனையும் இல்லையா சார்? ஒன்றும் ப்ராப்ளம் வராது? இல்லை, இப்போ உங்களுக்கு ஸ்டென்ட் வச்சுருக்கா சார்? ஆமாம் சார், வச்சிருக்கு. ஸ்டென்ட் வச்சிருக்கு. ஓகே, ஸ்டென்ட் வச்சிருந்தாலும் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, கடவுள் கொடுத்த ரத்த குழாயிலே பிளாக் வருது. மனுஷன் வச்ச ஸ்டென்ட்டுக்கு உள்ள பிளாக் வரலாம். ஓகே, ஸோ இப்போ ஸ்டென்ட் வச்சதுனால உங்களுக்கு பிளாக் இப்போ 0% இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் நாள் ஆக ஆக பிளாக் உள்ளே வரலாம். அது எப்படி வரும்னா, நம்ம ரத்த குழாய்க்கு உள்ளே இருக்க ஒரு லேயர் ஸ்டென்ட்டுக்கு உள்ளே வளரும். அது வளரும்போது அது ஓவராக வளர்ந்து அது பிளாக்காக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் இந்த மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிளாக் வர சான்ஸ் ரொம்ப கம்மி, நீங்கள் சேஃபாக இருக்கலாம். நீங்கள் ஸ்டென்ட் வச்சாலும் 1% பெர் இயர் பிளாக் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மெடிசின்ஸ் கரெக்டாக எடுக்கணும். அப்போ தான் ரொம்ப சேஃபு, லைஃப் லாங் மெடிசன் எடுக்கணும் கண்டிப்பாக. அது மாதிரி ஃபுட்டும் வச்சுக்கிட்டு கரெக்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்? ஆமாம் சார், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியம் சார். ஃபுட்டு கண்டிப்பாக இருக்கணும், எக்ஸசைஸு, ஆக்டிவிட்டி எல்லாம் கரெக்டாக பண்ணணும்.
ட்ரக்ஸும் எடுக்கணும். இந்த 3ம் கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் உங்களோட உள்ள வச்சிருக்க ஸ்டெண்டோட லைஃப் வந்து ப்ரொலாங்டாக இருக்கும். ஓகே. நன்றி 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 சார். டாக்டர் இப்போ இன்னொரு காலர் ஒருத்தர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ உங்ககிட்ட கேட்கணும்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இருக்காரா லைனில்? ஓகே, வணக்கம், பேசுங்க. வணக்கம். வெங்கடேசன் பேசுறேன். சொல்லுங்க சார். இப்போ 2000 அதாவது ஹார்ட் அட்டாக்ன்றது ரத்த கொதிப்பு மூலியமா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இருக்கு சார். இன்னொன்னாக்கா வழியே இல்லை, ம், ரத்த கொதிப்பு 220க்கு மேல போயிடுச்சு. 2008 வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணதுல 50% பிளாக் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓகே சார். அந்த அதுக்கப்புறம் அந்த மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறேன். இது ஒரு 10 வருஷத்துக்கு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2வது பிளாக்னு சொன்னாங்க. 2வது ஆஞ்சியோ பண்ணியிருந்தா சார்? 2வது ஆஞ்சியோ பண்ணல சார். பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க, அந்த இதுல பண்ணிட்டு சொன்னாங்க பிளாக் இருக்குன்ட்டு. ஓகே, எதை பார்த்து? இசிஜி எக்கோ பார்த்து சொன்னாங்களா இல்லை இசிஜி பார்த்துட்டு பிளாக் இருக்க போல இருக்கு? 2வது பிளாக் இருக்குன்னு. ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்துச்சு சார்? ஒரு 18 வருஷமா சாப்பிட்டு தான் இருக்கிறேன். ஓகே சார். இல்லை சார், உங்களுக்கு இப்போ என்ன தொந்தரவு இருக்குது சார்? இல்ல தொந்தரவு எதுவும் இல்லை. மறுபடியும் ஆஞ்சியோகிராம் மாதிரி எதனா பண்ணி பார்க்கணுமா, இல்லை தொடர்ந்து அப்படியே எந்த பிரச்சனையும் இருக்காதுங்களான்னு கேட்குறேன். ஓகே ஓகே. இல்லை சார், அதாவது ஹார்ட்டை பொறுத்தவரை நம்ம எல்லாத்துக்கும் ஆன்ஜியோ பண்ணி பார்க்க மாட்டோம். ஒன்லி நமக்கு தொந்தரவு இருந்தால். தொந்தரவுனா என்னென்னா, நீங்கள் நடந்தால் நெஞ்சு வலி வருது, இல்லை நடந்தால் மூச்சு வாங்குது, அப்படி ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா நம்ம ஆன்ஜியோகிராம் பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா நான் இன்வேசிவ் டெஸ்ட்டுன்னு இருக்குது. அதாவது ட்ரெட்மில் டெஸ்ட்டு, நடக்க இசிஜியில் வேரியேஷன் வருதா, இல்லை சிடி ஸ்கேன் மூலம் ஆன்ஜியோகிராம் பண்ணுறது, சிடி கொரோனரி ஆன்ஜியோகிராம்னு சொல்லுவோம். ஸோ இப்படி நான் இன்வேசிவ் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த இன்வேசிவ் டெஸ்ட் வந்து சும்மா பண்ணக்கூடாது. ஒன்லி ஏதாவது தொந்தரவு இருந்தால் மட்டும் பண்ணலாம். ஆனால் மாத்திரை வந்து கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா 50% பிளாக் இருந்து, ஆமாம் இருந்து நீங்கள் மாத்திரை கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கனால மோஸ்ட்லி ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது தொந்தரவு, நான் சொன்ன தொந்தரவு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்ஜியோகிராம் பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா தேவையில்லை, நீங்கள் மெடிசின் மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு உங்களோட பிபியை கண்ட்ரோலாக வச்சுருந்தாலே போதும் சார். உங்களுக்கு பிளாக் ப்ரோக்ரஸ் ஆகிற சான்ஸ் ரொம்ப கம்மி தான். நன்றி நன்றி. அடுத்த காலர் இருக்காரு லைன்ல, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பேசுங்க டாக்டர் கிட்ட. கேகே நகர்ல இருந்து பேசுறேன் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. அதாவது எங்க அம்மாக்கு வந்து சுகர், பிபி, வீசிங் எல்லாமே இருக்குது சார். அவங்களுக்கு வந்து இப்ப கொஞ்ச நாளாவே திடீர்னு படபடப்பு வருது. இசிஜி எக்கோலாம் ஒண்ணுமே இல்ல, படபடப்பு வருது, நடுக்கம், உடலுக்குள்ள நடுக்கம் வருது. நைட் ஆனா திடீர்னு அந்த மூச்சு போறதே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் அடிக்காத மாதிரி இருக்கு. அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. லோ சுகர் ஆனதுனால அப்படி ஹார்ட் அட்டாக் வந்துருவோம் அப்படி இப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அது எதனால அப்படி வருது? வெர்ஜின் டேப்லெட் மட்டும் போட்டா அது நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. கழுத்தெலும்பு தேய்மானமா, தைராய்டா, என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. டாக்டரும் ஒவ்வொரு டெஸ்டா எழுதி கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ அடுத்த தைராய்டுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க சார். எதனால கழுத்தெலும்புனால அப்படி படபடப்பு வருதுமா, தலை சுத்து? படபடப்பு எதனால வருதுன்னு தெரியல. இல்ல, அவங்களுக்கு என்ன வருதுமா? தலை சுத்து வருதா, படபடப்பு வருதா? தலை சுத்து வரையிலேயே அப்படியே படபடப்பு ரெண்டும் வருது. தலை சுத்து வந்து பயந்து கூட படபடப்பு வரலாம். ஓகே, தலை சுத்து வர்றதுக்கு வந்து காரணங்கள் ஹார்ட் ப்ராப்ளம்னால இருக்கலாம். இல்லை யூஸ்வலாக வந்து பிரெயினுக்கு போகக்கூடிய, மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாயில பிளாக் இருந்தாலும் இதே போல தலை சுத்து வரலாம். இது ஸ்கேன்லாம் பார்த்துருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கரோட்டிட் டாப்லர் இதெல்லாம் நார்மலா இருக்கு. அதெல்லாம் நார்மலா. அந்த கழுத்து எலும்பு தேய்மானம் தான் இருக்கா? செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் 2 இயர்ஸ் முன்னாடி லைட்டா இருந்ததுனாங்க. இப்போ அது அதிகமானதுனால அப்படி இருக்குமா? எப்படி? அது அதிகமானாலும் வரலாம். இது மல்டிபிள் ரீசன், ஹார்ட்னாலன்னு சொல்ல முடியாது, மல்டிபிள் ரீசனா இருக்கும். எதுனாலன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க சொன்னீங்க இசிஜி எக்கோ நார்மலா இருக்கு. இசிஜி எக்கோ நார்மலா இருக்கனால ஹார்ட் நார்மல் சொல்ல முடியாது. யூஸ்வலாக வந்து அடுத்த இதை ஸ்டெப் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் கொடுத்து, அதாவது ட்ரெட்மில் டெஸ்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணி பார்க்கணும். முன்னாடி பார்த்துருக்காங்க சார், 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்தாங்க, ஒன்றும் இல்லை. அது நார்மலா? ஓகே, ஆன்ஜியோகிராம் பண்ணி நான் அப்போ 2 இயர்ஸ் பேக் நார்மலாக இருந்தால் கண்டிப்பாக இப்போ வந்து நார்மலாக தான் இருக்கும். இந்த படபடப்பெல்லாம் சுகர் டவுன் ஆனால் கூட இருக்கலாம். அதர் ரீசன்ஸாக தான் இருக்கும், ஹார்ட் சம்பந்தமான இதாக இருக்காது. மெயினாக நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க ரொம்ப பயப்படுற இது போல் இருக்கு. அதுக்கு தைரியம் கொடுக்கறது தான் மெயினான இதாக இருக்கும். அப்படி தைரியம் கொடுத்தாலே மோஸ்ட்லி எல்லாமே சப்சைட் ஆயிரும். ஓகே, நீங்கள் அது ஆமாம் ஆமாம், நீங்கள் உங்களோட மருத்துவரை அணுகி கழுத்து எலும்பு சம்பந்தமான இது எதுவும் இருக்காங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. நன்றி. அடுத்த இன்னொரு காலர் ஒருத்தர் லைனில் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அமர் பேசுறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க சார். டாக்டர், இப்ப பாத்தீங்கன்னா செல்போன்ன்றது நம்ம பாக்கெட்ல வைக்கிறோம். ஆமா, அது வைக்கிறதுனால இது கதிர்வீச்சால இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வரன்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, அதுக்கு சொல்லுங்க விளக்கமா.
ஓகே. கண்டிப்பாக பேஸ் மேக்கர்னு ஒன்று பண்ணுவோம் சார். பேஸ் மேக்கர் அதாவது நம்மளோட இருதய துடிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பேஸ் மேக்கர் கரண்ட் அது எக்ஸ்ட்ரா கொடுக்கும். அது யூஸ்வலாக லெஃப்ட் சைடு வைப்போம், அந்த பாக்கெட் இருக்க இடத்துல தான். ஸோ அது வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அதுவும் வந்து கதிர்வீச்சு மூலம் ஒர்க் ஆகும், இதுவும் போய் இன்டர்ஃபியர் ஆகும் அது. அதனால அதை கண்டிப்பாக வைக்க விடான்னு சொல்லுவோம். ரெண்டாவது, இந்த ஃபோன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் உடைய டோஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அது கம்மியாக ரேடியேஷன் கண்டினியூஸாக ரொம்ப டூரேஷன் இருந்துச்சு, கண்டினியூஸாக இருந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த இரத்த குழாய் எல்லாம் வந்து கொஞ்சம் சுருங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஃபைப்ரோசிஸு. இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டடீஸில் வந்து ஃபோனை வந்து தலை பக்கத்தில் வச்சுட்டு படுக்கிறவங்களுக்கு வந்து பிரெயின் கேன்சர் இன்சிடென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கூட ஒன்று ரீசெண்டாக ஒரு ட்ரையல்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேடியேஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஆனால் இதோட ரியல் இம்பேக்ட் வந்து நமக்கு இன்னும் தெரியலை. அது வந்து லாங் டூரேஷனில் தான் தெரியும். இப்போ ரீசெண்டாக வந்து பிரெயின் டியூமர் தான் ஒன்று ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கார்டியாக் வைஸில் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அது ஒரு காரணங்களாக இருக்கலாம், அவ்வளோதான், தவிர அது ப்ரூவன் இது கிடையாது. நன்றி சார். நன்றி. அடுத்து ஒரு காலர் ஒருத்தர் இருக்காரா லைன்ல? ஓகே, இல்லை சார், இப்போ நம்ம ரொம்ப நேரமாக உங்ககிட்ட கேட்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பேசும்போது ஆஞ்சியோகிராம்ன்றீங்க, ஆஞ்சியோபிளாஸ்டின்றீங்க, ஸ்டென்ட்டுன்றீங்க, இதெல்லாம் வந்துட்டு சர்வசாதாரணமாக நம்ம மக்களும் வந்துட்டு அதை வந்து ஈஸியாக சொல்கிறாங்க. அப்படின்னா அது வந்து மக்களுக்கு நடுவில் ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயமா தான் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய உணர்வு. இதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் சார். ஓகே, ஆஞ்சியோகிராம்ங்கிறது என்னென்னா ஹார்ட்டுக்குள்ளே வந்து மொத்தம் 3 இரத்த குழாய் இருக்கும் சார். அந்த ஹார்ட்டோட இரத்த குழாயில் பிளாக் இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடிய ஒரு கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் தான். இதை வந்து இன்வேசிவ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, கையில் வந்து கொஞ்சம் இடம் மறுத்து போகிறது போல் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டியூப் எடுத்துகிட்டு கொண்டு போய் ஹார்ட் பக்கத்தில் வச்சு அதில் இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு 10 மினிட்ஸ் ப்ரொசீஜர்லாம், எந்த அனஸ்தீஷியாவும் எதுவும் தேவையில்லை. இதை வந்து கொரோனரி ஆஞ்சியோகிராம், இது 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து இன்வேசிவாக பண்ணலாம், இன்னொன்று சிடி ஸ்கேன் மூலம் பண்ணுவாங்க. பட் இன்வேசிவாக பண்ணுறது தான் வந்து கன்ஃபர்மேட்ரி இது. ஸோ செகண்ட் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டின்னு ஒன்று சொன்னீங்க. ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது இப்போ பிளாக் இருந்துச்சு, பிளாக் வந்து 70% மேலே இருந்துச்சு அப்படின்னா யூஸ்வலாக அந்த பிளாக்கை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டல் ரிங்கு, அந்த மெட்டல் ரிங்க்கு மேலே வந்து ட்ரக் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிளாக் இருக்க இடத்துல வச்சு விரித்து அந்த மெட்டல் ரிங்கை உள்ளோடி பிளட்டு போகிறதுக்கு பண்ணுவாங்க. அதை வந்து ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். அது பிளாக்குக்கு ட்ரீட்மெண்ட் பேர் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி. ஆஞ்சியோகிராம்ங்கிறது வந்து டெஸ்ட் பேர். தேர்டு வந்து நீங்கள் கேட்டது என்ன சார்? ஸ்டென்ட். ஸ்டென்ட் தான் வந்து, ஸ்டென்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த மெட்டல் ரிங்குக்கு மேலே ஒரு ஃபைபர் லேயர் இருக்கும், அதில் ட்ரக் இருக்கும். நம்ம அதை கொண்டு உள்ளே வச்சு விரித்து அந்த ஸ்டென்ட்டுக்கு உள்ளோடி பிளட் ஃப்ளோ இருந்துகிட்ருக்கோம். இந்த ஸ்டென்ட்டு வைக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த மெட்டல் மேலே ஈஸியாக பிளட்டு கிளாட் ஆயிரும். ஸோ அதனால் பிளட் தின்னர் வந்து 2 பிளட் தின்னர் 1 இயருக்கு கண்டிப்பாக எடுக்கணும். லைஃப் லாங் பிளட் தின்னர் எடுத்துகிட்டு இருக்கணும். நீங்கள் ஸ்டென்ட்டை போட்டுட்டு பிளட் தின்னரை வந்து கேர்லெஸ்ஸாக எடுத்திங்கன்னா ஈஸியாக ஸ்டென்ட்டு பிளாக் ஆயிரும், மொத்த ஒர்க்கும் வேஸ்ட் ஆயிரும் இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறதெல்லாம். ஸோ ஸ்டென்ட்டு வச்சுருக்காங்க அப்படின்னாலே அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஓகே சார். இப்போது அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பக்கம், ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொரு பக்கம். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் என்னென்ன சார்? ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரென்ஸான டிசீஸு. ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டோட இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகி ஸ்லோவாக பிளாக் வந்து அதோட ஃப்ளோ ஹார்ட்டுக்கு மசிலுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணி அதனால் வர்றது வந்து ஹார்ட் அட்டாக்கு. ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட்டோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா, ஹார்ட்டுக்கு உள்ளே வரக்கூடிய பிளட் எல்லாத்தையும் வந்து பம்ப் பண்ணி பாடி ஃபுல்லாக எல்லா ஆர்கனுக்கும் கொடுக்க வேண்டியது வந்து ஹார்ட்டோட வேலை. இதுதான் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஹார்ட். சப்போஸ் ஹார்ட்னால் அந்த பம்பிங் ஃபங்க்ஷனை பண்ண முடியலை அப்படின்னா அதை ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இது வந்து உடனே பேஷண்ட் கேட்பாங்க, என்ன சார் இது லவ் ஃபெயிலியர் போல் சொல்கிறீங்க, ஹார்ட் ஃபெயிலியர்னு ஒரே வார்த்தை. அதான் சார் நான் மனசில் நினச்சிருந்தேன். அது வந்து ஒரு ட்ரெட்டனிங் வேர்டு தான் ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது. அதை வந்து உடனே பயந்துக்கக்கூடாது. ஹார்ட்டு பம்ப் ஆறது,
பம்ப் ஆறது கொஞ்சம் குறைஞ்சாலே வந்து அது டெர்மினாலஜி ஹார்ட் ஃபெயிலியர்னு வச்சுருக்காங்க. கொஞ்சம் டாக்டர்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்கணும், சார் என்ன சார் இவ்வளோ கஷ்டமான வார்த்தையை சொல்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கன்னா, அதை வந்து மைல்டு ஃபெயிலியர், மாட்ரேட் ஃபெயிலியர், சிவியர் ஃபெயிலியர்னு இருக்குது. மைல்டுனா பம்பிங் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அதை மைல்டு, ரொம்ப கம்மியாக இருந்தால் அதை சிவியர்னு சொல்லுவோம். ஸோ அதை கொஞ்சம் கேட்டுக்கணும். மைல்டுனா கொஞ்சம் மனசை சந்தோஷப்படுத்திக்கலாம். அது எதனால அப்படி வந்துச்சுங்கிறது காரணக்கர்த்தாவை வந்து ஆராயணும். பிளாக் இருந்து வந்துச்சுன்னா பிளாக்கை கிளியர் பண்ணோன்னா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் ரொம்ப ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருந்தாலும் பம்பிங் குறையும், ஆல்கஹால் நிறுத்தினீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ என்ன காரணனால வந்துச்சுங்கிறத இது பண்ணிவிட்டு பம்பிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ அதோட ஃபங்க்ஷனை வந்து குறைக்கிறது வந்து ஹார்ட் ஃபெயிலியர். அட்டாக்குங்கிறது வந்து பிளட் ஃப்ளோ கம்மியாகிறதுக்கு பேர் வந்து ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லுவோம். இப்போது நீங்கள் இன்னொரு விஷயமும் சொன்னீங்க பேசும்போது, நடக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. வயிறு நம்ம நைட்டு வந்துட்டு இப்போ நிறைய பேருக்கு, இப்போ நாங்கள்லாம் வந்துட்டு எங்கள் நைட்டில் தான் சார் ஃப்ரீயாக இருப்போம், நாங்கள் அதை நைட்டில் தான் சார் நடப்போம். மார்னிங்ஸில் வி ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம நடக்கலாமா? கண்டிப்பாக நடக்கலாம் சார். நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு எந்த டைமிங்கும் கிடையாது சார். நல்லது, அதனால் நடக்கிறது எப்போனாலும் நடக்கலாம். ஓகே, சாப்பிட்டுட்டு நடக்கலாமா? சாப்பிட்ட அப்புறம் என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட அப்புறம் ஃபிசியாலஜி பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் சப்ளை வந்து நிறைய வந்து ஜிஐ ட்ராக்குக்கு வந்து போக தொடங்கிடும், குடலுக்கு இதுக்கெல்லாம் போகும். அதனால தான் சாப்பிட்ட உடனே ஒரு தூக்க மயக்கம் இருக்கும். ஏன்னா பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட்டை கொஞ்சம் எடுத்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு போகும். ஸோ அதனால வந்து என்னென்னா ஹார்ட்டுக்கு பிரெயினுக்கு எல்லாத்துக்கும் ஆல்ரெடி கொஞ்சம் பிளட் சப்ளை கம்மியாக போகும். அதனால வந்து ஹார்ட்டில் பிளாக் இருக்கவங்க சாப்பிட்டுட்டு நடந்தாங்கன்னா பெயின் வர வாய்ப்பு அதிகம். அதுக்கு வந்து தனி டெர்மினாலஜியே கொடுத்துருக்கோம், போஸ்ட் ப்ராண்டேல் ஆன்ஜைனா. சாப்பிட்டுட்டு நடந்து நெஞ்சு வலி வருதுன்னு சொன்னாங்கன்னா அப்போ அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ சாப்பிட்டுட்டு நடக்கக்கூடாதுன்னு இல்லை, கண்டிப்பாக நடக்கலாம், எப்போனாலும் நடக்கலாம். எனக்கு நிறைய மீட்டிங்கில் கேட்பாங்க, மார்னிங் நடந்தால் நல்லதா, ஈவினிங் நடந்தால் நல்லதான். அடுத்த கேள்வி எனக்கு தான். இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. நானே நிறைய இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் போட்டிருக்கேன், மார்னிங் அண்டு ஈவினிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸு, விச் இஸ் பெட்டர். என்னோட அட்வைஸ், நான் எப்போவுமே டெய்லி மார்னிங் தான் நடப்பேன், என்னோட அட்வைஸ். ஆனால் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண முடியாது. மார்னிங் நடக்கனால என்ன அட்வான்டேஜ்னால் நீங்கள் ஹோல் டே ரொம்ப பிரிஸ்காக இருப்பீங்க, அதனால உங்கள் கலோரி பர்ன் அவுட் அதிகமாக இருக்கும். செகண்ட் வந்து மார்னிங்கே நடக்கனால நல்லா உங்களை ஜிஐ ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்கும், ஆக்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். அதே இது ஈவினிங் நடக்கனால என்ன ஆடட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து டீஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். மார்னிங் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஒர்க் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து நடந்தீங்கன்னா அதே உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி விட்ரும் ஒன்று. ரெண்டாவது, ஈவினிங் நடந்துட்டு நீங்கள் தூங்க போனீங்கன்னா உங்களோட தூக்கம் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்லீப் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் இப்போ ரீசெண்டாக வந்து சர்க்குலேஷனில் வந்து ஒரு இது வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வந்து 5 நாள் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அவங்களுக்கு டைமே கிடையாது, நடக்கவே முடியாது, ஹெல்த்தை பற்றி யோசிக்கவே முடியாது. ஆனால் சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அந்த மட்டும் நாங்கள் நடக்கலாமா, சாட்டர்டே சண்டே மட்டும் நடந்துக்கலாம், மற்ற நாளெல்லாம் ஃப்ரீயாக இருந்துக்கலாமாங்கிறது ஒரு கொஸ்டின் ரொம்ப காமனாக வரும். அதுக்கு இப்போ ஆன்சர் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்த ஆக்சுவல் ரெக்கமெண்டேஷன், அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனோட ரெக்கமெண்டேஷன் டெய்லி அட்லீஸ்ட் வந்து 20 மினிட்ஸாவது நடக்கணும். 5 நாள் வாரத்துக்கு நடக்கணும். அட்லீஸ்ட் 150 மினிட்ஸ் பெர் வீக் நடக்கணுங்கிறது ரெக்கமெண்டேஷன். இப்போ அவங்க என்ன இப்போ அவனை ரெக்கமெண்டேஷனில் வரல, இப்போ ட்ரையல் படி என்னென்னா அந்த 150 மினிட்ஸுங்கிறத அந்த லாஸ்ட் 2 டேஸ் சாட்டர்டே சண்டேலே நீங்கள் பண்ணிங்கன்னா அதே இட்ஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த். ஸோ அதனால் இட்ஸ் அ வெரி கிரேட் நியூஸ் ஃபார் ஆல் ஐடி ப்ரொஃபஷனல் பீப்புள் அண்ட் ஒர்க்கிங் பீப்புள். ஸோ நீங்கள் 2 நாள் சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக ஒரு 1 ஹவர் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இட் இஸ் குட். ஓகே சார், இப்போ நடக்கிறது சம்மந்தமாகவே இன்னொரு கேள்வி. வேகமாக நடக்கணும் சில டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, சில பேர் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய நார்மல் ஸ்டைல் ஆஃப் வாக்கிங் என்னவோ அந்த ஸ்பீட்லேயே நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹார்ட் பேஷண்ட்டு எப்படி நடக்கணும்? ஓகே, இப்போ இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெர் வீக்குக்கு வந்து 150 மினிட்ஸ் நடக்கணும்னு தான் சொல்லி போட்டிருக்கானே தவிர ட்ராக்கர் கட்டி இத்தனை கலோரி பர்ன் அவுட் பண்ணி நடங்கன்னு சொல்லி எந்த கைட்லைன்ஸுமே கொடுக்கல. என்னோட அட்வைஸ் என்னென்னா, ஸ்லோவாக, யூஸ்வலாக ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து நான் ஸ்லோவாக தான் நடக்க சொல்லுவேன். நடக்கும்போது உங்களோட ஹேண்ட் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கலோரி பர்ன் ஆகும், இது நல்லது. நீங்கள் ஃபஸ்ட்டு நடங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, கையை நல்லா ஆட்டி ஆட்டி நடங்க,
கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பிரிஸ்க் வாக்கிங் தான் பண்ணணும்னு கிடையாது, உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணணும். தட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த். நேர்களை கேட்டுக்கிட்டிங்களா? நம்ம வந்து நடக்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டே தவிர வந்துட்டு நம்ம வந்து வேகமாக நடக்கணுன்றது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. கையை வீசி வீசி நடக்க சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம், ஆனால் அது வந்து கொஞ்சம் டாக்டர் கோச்சுக்கு போகிறாருன்னு சொல்லிட்டுன்னு. சார், உழுந்து உழுந்து சிரிக்கிற மாதிரி சினிமாலெல்லாம் காமிக்கிறாங்களே, அதுக்கும் ஹார்ட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா சார்? சந்தோஷமாக இருந்தால் வந்து ஹார்ட் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக சந்தோஷமாக இருந்தால் கண்டிப்பாக ஹார்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப சிரிக்கிற, அதாவது லாஃப் தெரப்பினே ஒரு தெரப்பி இருக்குது. அதான் சார், அதே தான் சார். ரொம்ப சந்தோஷப்படுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி. ஸோ அதாவது டைப் ஏ பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். சின்ன விஷயத்தையும் ரொம்ப டென்ஷன் எடுக்கிற பர்சனாலிட்டியை தான் டைப் ஏ பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். அந்த டைப் ஏ பர்சனாலிட்டிக்கு ஹார்ட் அட்டாக் அதிகம். சார் சொல்கிற போல் சிரித்து எல்லா வேலையும் செய்கிறவங்க, சிரித்த முகத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப கம்மி தான். ஆமாம், நல்லா சிரிக்கலாம், தினமும் நல்லது தான். ஆனால் வந்து இழிச்ச வாயனாக இருந்துடாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிறோம் முதல்ல. ஓகே நேர்களே, நிறைய பேர் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த நம்பர்ஸை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டாக்டர்கிட்ட பேசணுன்னா நான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்மளுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கிற டாக்டர் பினோ ஜான் அவர்கள் கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா நீங்கள் டயல் பண்ண வேண்டிய எண்கள் 044 2499 1014 04424990114 அண்ட் இன்னொரு எண் இருக்குது 29860038. இன்னொரு முறை சொல்லிடுறேன், 29860038. இந்த 2 நம்பர்ஸ்ட்டு எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி டாக்டர்கிட்ட பேசலாம். மீன்வைல் இன்னொரு கேள்வி டாக்டருக்கு நோக்கி ரெடியாக வந்துகிட்டு இருக்குது. நேர் யாராவது லைனில் இருக்காங்களா? ஒருத்தர் இருக்காரா? சரி, அப்போ அவருக்கே முதல்ல வந்துட்டு சான்ஸ் கொடுப்போம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பேசுங்க டாக்டர்கிட்ட. மதியம் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். ராயப்பேட்டிலிருந்து வெங்கட் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார், எனி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்ட்ரோக் அண்ட் ஹார்ட் அட்டாக்? கண்டிப்பாக சார். அதாவது இது எல்லாமே ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு எல்லாமே வந்து வேஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதான் வேஸ்குலர் டிசீஸ். வேஸ்குலர் டிசீஸ்னால் இரத்த குழாய் சம்பந்தமானது. அதாவது ஹார்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கை விட அதிக காமன். எதனால காமன் பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டுக்கு போடைய இரத்த குழாய் வந்து 3 to 4 மில்லிமீட்டர் சைஸில் இருக்கும். பிரெயினுக்கு போகிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால இதை விட அது கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான் இது. மற்றபடி ஒருத்தருக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து செரிப்ரல் ஆன்ஜியோ பண்ணாங்க. அதாவது பிரெயினுக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் ஆன்ஜியோகிராம் பண்ணி பார்த்ததில் வந்து 30% ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து அங்கே பிளாக் இருக்குது. ஸோ ஒரு இரத்த குழாயில் வந்த பிளாக்கு வந்து இன்னொரு இரத்த குழாயிலும் இருக்கலாம். அது இதோட வெளிப்பாடு. ஓகே, அதே மாதிரி சிலவங்களுக்கு காலுக்கு போகக்கூடிய இரத்த குழாயிலையும் இருக்கும். காலுக்கு போகக்கூடிய இரத்த குழாய்க்கு நம்ம ஹார்ட்டுக்கு ஆன்ஜியோ பண்ணி பார்த்தாலும் இங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ எல்லாமே வந்து இரத்த குழாய் சம்பந்தமான வேஸ்குலர் டிசீஸும்போம். இரத்த குழாய் சம்பந்தமான நோய்ங்க. அது வந்து யூஸ்வலாக சுகர், கொலஸ்ட்ரால் அண்டு பிபினால தான் எல்லாம் வருது. நன்றி சார். சார், இன்னொரு காலர் இருக்காரா லைனில்? ஓகே, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், ஒன்றும் இல்லை, எனக்கு 47, லக்ஷ்மி தேவி என் பேரு. ஓகேம்மா, சொல்லுங்க. எனக்கு 47 வயசு ஆகுது சார். நான் இப்போ 2 வீலரில் போயிருந்தேன். இப்போ நான் சைக்கிள் வந்துன்னு இருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் தான் நான் சைக்கிளில் வர மாதிரி இருக்கு. ஆனால் வந்து ஹார்ட் படப்படன்னு அடிச்சிருக்குது வரும்போது. அது எதனா ப்ராப்ளம் ஆகுமா சார்? ஓகே, நீங்கள் அதான் நான் ஃபஸ்ட்லேருந்தே இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறது அதுதான். நம்ம செய்துட்டு இருந்தேன் இந்த வேலையை. நான் 10 நிமிஷம் சைக்கிள் நான் ஈஸியாக ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அதில் கஷ்டம் இருக்குது அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை அணுகணும். அதுவும் லேடிஸ், நீங்கள் உடனே இது ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லி பயந்துக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு லேடிஸுக்கு வந்து யூஸ்வலாக என்னென்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். அந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற இதுதான் வெளிப்பாடு இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட சிம்டம்ஸுக்கு வந்து என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு எம்டி டாக்டரையாவது போய் பக்கத்தில் காட்டிக்கிறது நல்லது. ஹார்ட் ப்ராப்ளம் தான் இருக்குன்னு கிடையாது, அதுக்காக நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். நீங்கள் டாக்டரை அணுகணும் கண்டிப்பாக இந்த சிம்டத்துக்கு. ஆனால் பயந்துக்க வேண்டாம் நீங்கள். சரியா? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, நன்றி. நன்றி. அடுத்த காலர் இருக்காங்களா? ஓகே சார், இப்போது நீங்கள் நிறைய பேர் வந்து திடீர்னு நெஞ்சு வலி, சாதாரணமாக வேறு ஏதாவது காரணங்களுக்காக நெஞ்சு வலின்னா கூட வந்துட்டு உடனே டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த டென்ஷன்லேயே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ இன்னொன்று நான் கூட எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன். இது ஹார்ட் சம்மந்தமான வலி தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு காமன் மேனுக்கு ஒரு வழி உண்டா சார்? ஓகே, ஆக்சுவலாக வந்து காமன் மேனு, டாக்டர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரே வழி தான். அது வந்து கேரக்டர் ஆஃப் தி செஸ்ட் பெயின், அதாவது அந்த நெஞ்சு வலியோட தன்மையை வச்சு தான் கண்டுபிடிப்போம். எப்போவே நெஞ்சு வலி வந்த உடனே ஹார்ட் ப்ராப்ளம் தான் சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
இந்த எமர்ஜென்சி ரூமுக்கு வந்த பேஷண்ட், நெஞ்சு வலினால வந்த பேஷண்ட்டை வந்து ஆராய்ச்சி பண்ணல வந்து 40% பேர் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னால தான் நெஞ்சு வலின்னு வந்திருக்காங்க. 25% வந்து மசில் பெயின். அப்போ பார்த்தீங்கன்னா 40 + 25 கிட்டத்தட்ட 65% வந்து நான் கார்டியாக் தான். 15 to 25% தான் வந்து ஹார்ட்னால வந்தவங்க. ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். பட் ஆனால் ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி ரூல் அவுட் பண்ணோம். ஏன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்து லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன். ஸோ அதனால் கண்டிப்பாக ரூல் அவுட் பண்ணோம். எப்போ ரொம்ப செஸ்ட் பெயின் வந்து எப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, நெஞ்சு அடைக்கிறது போல் இருக்குது, இடது பக்கம் அடைக்கிறது போல் இருக்குது, ஒரு பாயிண்டில் வலி இல்லை, மொத்தமாக அழுத்துறது போல் இருக்குது. நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, யாரோ என் மேலே ஏறி நிற்கிறது போல் இருக்குது. அப்படி ஒரு நெஞ்சு வலி இருக்குது. கைக்கு, இடது கைக்கு இல்லை வலது கைக்கு பரவுறது போல் இருக்குது, நம்மன்னு பரவுறது போல் இருக்குது, இல்லை உடம்பெல்லாம் வேர்த்துட்டு வருது. இப்படி இந்த 3 கேரக்டர் பார்க்கணும். ஒன்று, இது நெஞ்சு அடைக்கிறது போல் இருக்கிறது, வேர்த்துட்டு வர்றது, கைக்கு பரவுறது. இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா இமிடியேட்டாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு இசிஜி எடுத்துக்கணும். அதுதான் அதுக்குன்னு பெரிய ஹாஸ்பிட்டல் பார்த்து போகணுன்னு கிடையாது. பக்கத்தில் இருக்க கிளினிக்கில் போய் இசிஜி எடுத்துட்டா உங்களுக்கு ஒரு நிம்மதி ஆயிரும். நார்மல் ஆகிட்டுனா இட்ஸ் ஓகே. ஸோ அதனால் நான் சொன்ன இந்த 3 தன்மைகளும் அந்த நெஞ்சு வலியில் இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக ஒரு இசிஜி எடுக்கணும். அது மஸ்ட். ஓகே, கேட்டுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேமா நீங்கள். ஸோ நீங்கள் போய் இசிஜி எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் டாக்டரோட ஒப்பீனியனு. இப்போ இன்னொருத்தர் நேர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். பேசுங்க சார். வணக்கம் சார். சார் இப்போ நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து 3 மணி நேரம் உங்களை ட்ரை பண்ணி கேட்டுன்னு இருக்கிறேன். ஓகே, பரவாயில்ல சார். நீங்கள் வந்தது ரொம்ப நன்றி எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம் சார் உங்களாண்ட பேசுறதுல. ஓகே, மகிழ்ச்சியில் கூட நெஞ்சு வலி வரும், அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. சொல்லுங்க. ஓஎம்ஆர் பக்கத்தில் புதுப்பாக்கத்தில் பேசுகிறேன் சார், பாலுன்னு சொல்லிட்டு. சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி செஸ்ட் பெயின்லாம் வரல, லேசாக ஒரு மாதிரி சுருன்னு இருந்தது. ஓகே. நார்மல் ஈசி போட்டேன், நான் ஒன்றும் தெரியல. ஓகே. அதுக்கு ஹார்ட் டாக்டர் சொக்கலிங்கிட்டு பார்த்தேன். அவருக்கு இது எடுத்தார், ட்ரெட்மில் எடுத்தாரு. ஓகே. ட்ரெட்மில் எடுத்ததுல லேசாக சுருங்கி இருக்குது அப்படின்னு சொன்னாரு. ஓகே. மறுபடியும் அவரே ஆஞ்சியோ பண்ணாரு. ஓகே. ஆஞ்சியோ பண்ணிட்டு ஸ்டென்ட் வைக்கலாம்னு சொன்னாரு. ஆனா இமிடியட்லி வைக்க தேவையில்ல, ஒரு 10 நாள் 1 மாசம் பொறுத்து கூட வைக்கலாம், இந்த மாத்திரையை போடுனாரு. ஓகே. அதுக்கப்புறம் அந்த மாத்திரையை போட்டுக்கினே சில ஒப்பீனியன்லாம் இன்னும் 2-3 டாக்டர், ராமச்சந்திரா ஹார்ட் ஃபவுண்டேஷன், கொஞ்சம் காவேரி கேட்டேன். ஓகே. கேட்டதுல அவங்க என்ன பண்ணாங்க, என்னுடைய உடல் ரீதியா கொஞ்சம் செக் பண்ணாங்க என்ன. ஓகே. என்னையும் கேட்டாங்க ஆக்டிவா இருக்கிறதுக்கு. நான் சொல்றதுக்கும் ஹார்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை நாங்க. ஓகே. ஆனா ஏதோ ஒரு விதத்துல நீங்க ஆஞ்சியோ பண்ண சொல்ல அந்த இது காட்டிடுச்சு உங்களுக்கு சுருங்கி இருக்குதுன்ட்டு. ஓகே. ஒரு 3 மந்த்ஸ் ஒரு மாத்திரை போடுங்க, அதை போட்டுட்டு வந்து நம்ம ட்ரெட்மில் எடுத்து பார்க்கலாம்னு சொன்னாங்க. ஓகே. இப்போ வந்து நான் நல்லா வாக்கிங் போறேன், காலையில டெய்லி 1 மணி நேரம் வாக்கிங் போறேன், எக்ஸசைஸ் பண்றேன், படி ஏறுறேன். ஓகே. ஒரு அளவுக்கு ஒரு பக்கெட்டியோ ஒரு 25 kg ஒரு அரிசி மூட்டையோ தூக்குற அளவுக்கு தூக்கலாம் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓகே சார். ஆத்துல எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. ஆனா எனக்கு உடம்பு என்ன பண்றதுன்னா டயர்டா இருக்கு. ஓகே. படப்படப்புன்னு ஒரு சாப்பிடலன்னா, கரெக்டான டைமுக்கு சாப்பிடலன்னா படப்படப்புன்னு வருது சார். சுகர் எதுவும் உண்டா சார் உங்களுக்கு? சுகர் உண்டு சார். சுகர் உண்டு. ஓகே. ஓகே. அது சுகர்னால கூட இருக்கலாம் அந்த நீங்க சொல்ற சிம்டம். ஓகே. உங்களுக்கு எத்தனை % பிளாக் இருந்துச்சு சார்? எனக்கு வந்து ஆக்சுவலா சார் வந்து அப்போ வந்து 70-80% கிட்ட சொன்னாரு. ஓகே. அத மறுபடியும் செகண்ட் ஒப்பீனியன் கேட்க சொல்ல இது வந்து 70-80 இருக்காது, கம்மியா தான் இருக்கும், அந்த அளவுக்கு உனக்கு எதுவும் தெரியல, எனக்கு நான் மூச்சு பயிற்சி கூட பண்றேன். ஓகே. ஓகே. அது ஆக்சுவலா வந்து அது அந்த 70 சொல்றது, 60 சொல்றது, 80 சொல்றது எல்லாமே வந்து விஷுவல். இதுதான், கண்ணை மூலம் பார்த்துட்டு நாங்க சொல்றது. இத்தனை % இருக்கு, 100 எங்களுக்கு ஒரு மனக்கணக்கு தான். ஓகே. இதுல வந்து ஆக்சுவலா ஃபங்க்ஷனல் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு ஒன்று இருக்கு. என்ன அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒயரை வந்து அந்த பிளாக்குக்கு அந்த பக்கம் கொண்டு போவாங்க. அதுல வந்து பிளாக்குக்கு அந்த பக்கம் வந்து ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. சப்போஸ் ப்ரெஷர் வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த பிளாக்கு சிக்னிஃபிகண்ட் இல்லை, அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அந்த ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும்னு சொல்லுவோம். அது வந்து ஃபங்க்ஷனல் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அது மூலம் தான் அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். ஓகே. இது வந்து பிளாக்கு நீங்கள் யூஸ்வலாக உங்களுக்கு சிம்டம் எதுவும் இல்லைங்கிறது ஒரு நல்ல விஷயம். நல்லா ஆக்டிவாக இருக்கீங்க, எல்லாம் பண்ண முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு மெடிசின்ஸே பெரிய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக மெடிசின்ஸ் எடுக்கணும், அதை நீங்கள் குறைக்கக்கூடாது. இல்லை சார், ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது வந்து நீங்கள் ஃபர்தராக டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் முடிவு எடுத்துங்க. சரியா சார்?
நேயர்களே உங்கள் எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, கேள்விக்கு டைரெக்டாக வந்துருங்க. அது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாம் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்தால் கொஞ்சம் டைம் ஆகிடும் நமக்கு. இன்னொரு நேர் ஒருத்தர் லைனில் இருக்கிற உனக்கே டவுட் வந்துருக்கா தம்பி? சரி கேளு டாக்டர். சில பிரச்சனைகள் எக்ஸ்டர்னலால் நடக்கும், அது நம்மளோட லைஃபுக்கு ரிலேட்டடாக இருக்கும். அப்போ இது வந்து சரியாயிரும் அப்படின்னு நினச்சி விட்றோம். ஆனால் அது தொடர்ந்து புது புது பிரச்சனையாக உருவெடுக்கும் போது ஹார்ட்டில் வந்து ஏதோ டைட்டான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது எனக்கு தான் நான் கேட்குறேன். அதாவது அந்த நம்மளுக்குள்ளே ஸ்ட்ரெஸ் இல்லை, நம்ம ரெகுலராக ரன்னிங்கு, வாக்கிங், ஜாக்கிங் எல்லாமே போகிறோம், பாசிட்டிவாக இருக்கிறோம். ஆனால் அது அவங்களால நம்மளை ஏதோ ஒரு வகையில் பாதிக்குது. அப்படிங்கும்போது அது ஹார்ட் ஒரு மாதிரி அந்த டைம் அந்த விஷயம் நினைக்கும் போது மட்டும் உள்ள டைட்டான மாதிரியும், ஏதோ ஃபுல் ப்ரீத் எடுக்காத மாதிரியும், அந்த டைம் சிரித்து பார்க்குறோன்னா நார்மலாக நம்ம சிரிப்போம்ல ஒரு சவுண்டாக ஃபுல் ப்ரீத்தில், அந்த சிரிப்பு இல்லாத மாதிரியும் இருக்குது. ஓகே, எமோஷனலாக ஆகும்போது ஒரு செஸ்ட் டைட்னஸ் வருதுன்னு சொல்கிறீங்க, அதானே? ஒரு நெஞ்சு இல்லை, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்போது தான் அது சரியாகுது. அந்த ப்ராப்ளம் இருக்கும், அதை நினைக்காமலே இருக்க தோணுது. திங்கிங்னால அது 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 ஒரு ஸ்ட்ரெஸ் தான். ஓவர் திங்கிங், அது ஸ்ட்ரெஸ்னால வந்து ஒரு டைட்னஸ் வருதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஆனால் நடக்கும்போது எல்லாமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் நார்மலாக நடக்கும்போது இது 10 கிலோமீட்டர் ரன்னிங் போயிட்டு தான் இருக்கேன் டெய்லி. இது எமோஷ்னலி உள்ள இது. எப்போவே நம்ம வந்து எமோஷன் ஆகும்போது நம்மளோட வெசலும் வந்து கொஞ்சம் சுருங்கும், அதனால கூட இருக்கலாம். இதை ரொம்ப சிக்னிஃபிகண்ட் எடுக்க வேண்டாம். நடக்கும்போது இல்லை ஓடும்போது இந்த சேம் ஃபீலிங் இருக்குது அப்படின்னா ரொம்ப சிக்னிஃபிகண்ட். அப்படி உங்களுக்கு ரொம்ப ஏதாவது இல்லை வார்த்தையில் டாக்டர் சொல்லிட்டாரு, ஒரு டெஸ்ட் பண்ணாமல் சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க. இசிஜி எடுத்துட்டேன். அப்படி அது பீக் டைமில் இருந்தப்போ மிட் நைட்டில் போய் இசிஜி எடுத்தேன். ரொம்ப நார்மல், சம்மந்தம் இல்லாமல் வந்திருக்கீங்க, வீட்டுக்கு போங்கன்ட்டாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணால் எலெக்டிவாக வந்து ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் மட்டும் பண்ணிட்டா நல்லதாக இருக்கும். ட்ரெட்மில் பண்ணிங்கன்னா ஓகே, நார்மலாக இருந்துச்சுன்னா 100% நீங்கள் சேஃபாக இருந்துக்கலாம். அதுதான் என்னோட அட்வைஸ். தம்பி, உனக்கு வர பிரச்சனை உனக்கு மட்டும் இல்லைப்பா, உங்கள் வயசில் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க எத்தனையோ பசங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதெல்லாம் வந்து சர்வசாதாரணம், விட்டு தள்ளு. கல்யாணம் ஆனவங்களுக்கு வேறு மாதிரி பிரச்சனை வரும். இவர் சொன்னார் எமோஷனல் ஆகுறதுன்னு சொல்லிட்டு. ஒய்ஃப் பக்கத்தில் வந்து நின்னாலே பயத்துலேயே வந்துட்டு செஸ்ட் பிடிச்சிக்கிற ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துக்காது, ஓகேவா? இப்போ யாரா நேர்கள் லைனில் இருக்காங்க. லாஸ்ட் மந்த் மேரேஜ் பண்ணேன் உங்ககிட்ட, நீங்கள் வரும்போது சொல்லாமையே கல்யாணம் பண்ணிட்டியா? அட பாவி. இல்லை, இப்போ தான் நான் ஃபுல்லாக சிரிக்கிறேன். சாரி, தேங்க்யூ. சரி, ஓகே ஓகே, ரைட். வாழ்க வளமுடன். யாராவது இருக்காங்களா லைன்ல? எஸ் சார். ஓகே, அடுத்த காலர் கிட்ட போலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. கோம்பேட்ல இருந்து கண்ணன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். எனக்கு சின்ன வயசுல ரொமாட்டிக் ஃபீவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஓகே. லாஸ்ட் 2 இயர்ஸுக்கு முன்னாடி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி மெக்கானிக்கல் வால்வு வச்சாங்க. ஓகே, அது என்ன சிங்கிள் வால்வா இல்லை டபுள் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட்டா சார்? சிங்கிள் வால்வ் சார். சிங்கிள் வால்வ், மைட்ரல் வால்வ் மட்டுமா? ஓகே. அது மிட்ரல் வால்வ் பண்ணதுல இப்போ எனக்கு எல்லா டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டேன். பட் இந்த வால்வுக்கு இவ்வளவு நாள் தான் சொல்லிட்டு ஒரு கேரண்டி இருக்கா சார்? ஓகே, அதாவது லைஃப் லாங் ஃபிட் பண்ணதா லைஃப் லாங் அப்படியே இருக்குமா, இல்ல அதுல ஏதாவது டேமேஜஸ் அந்த மாதிரி ஏதாவது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? யூஸ்வலா இப்போ வரக்கூடிய மெக்கானிக்கல் வால்வ், அதாவது மெட்டல் வால்வ், இது வந்து 20 to 25 இயர்ஸ் வரை டூரபிலிட்டி உண்டு சார். ஓகே 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 சார். அதே இது வந்து டிஷ்யூ வால்வ்னு போடுவாங்க. அந்த டிஷ்யூ வால்வ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலா 10 இயர்ஸ் வரும். ஓகே, ஏஜ் இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் சார்? இப்போ எனக்கு 40 சார். 40. அதனால தான் இந்த மெக்கானிக்கல் வால்வ் போட்டிருக்காங்க. அது டியூரபிலிட்டி நல்லாவே இருக்கும் சார். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டியதே இல்லை. நீங்கள் உங்களோட லைஃப்பை நல்லா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இன்னொன்று, டே பை டே வந்து கார்டியாலஜி ஃபீல்டு டெவலப் ஆகிட்டே இருக்குது. இப்போல்லாம் அந்த வேல்வுக்கு உள்ளே வேல்வ் போடுறது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதனால் நீங்கள் ஒரு இப்போ 20 வருஷம் ஆகும்போது என்ன டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்திருக்குன்னே நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யூ கேன் ஹேவ் ஏ ஹாப்பி லைஃப். ஓகே, தேங்க்யூ. இப்போ அது மெட்டல் வால்வ்ல வந்து டபுள் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்க வால்வ் வச்சிருப்பாங்களா, இல்லை சிங்கிள் வால்வ் மாதிரி வச்சிருப்பாங்களா சார்? யூஸ்வலாக வந்து பட்டர்ஃப்ளை போல் டபுள் லீஃப்லெட் தான் வச்சுருப்பாங்க சார். அதுதான் ரொம்ப காமனு. பட் உங்களுக்கு என்ன வச்சுருக்கான்னு நான் அங்கேருந்து சொல்லக்கூடாது. பட் யூஸ்வலாக வைக்கிறது பை லீஃப்லெட் தான். ஓகே, டிடிகே வால்வ். ஓகே, வெரி குட் வெரி குட். அது நல்ல வால்வ் சார், டோன்ட் வரி. ரைட், அடுத்த காலர் இருக்கார் சார் லைனில், அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பேசுங்க. கட் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் இருக்காரா? வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பேசுங்க. ஹலோ, பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. உங்கள் ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குமா? இல்லை ரேடியோவை ஆஃப் பண்ணிவிடுங்க. என்ன இல்லைனா நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு கேட்காது, டாக்டருக்கு கேட்கவே கேட்காது சுத்தமாக.
கட் ஆயிடுச்சு. அவங்க வந்து ரேடியோ ஆஃப் பண்ண சொன்னால் ஃபோனே கட் பண்ணிட்டாங்க. Hello, அடுத்த காலர் சொல்லுங்க கிட்ட போகலாம். வணக்கம், பேசுங்க. சொல்லுங்க சார். ஹலோ, லோகநாதன் சார். பேசுங்க சார், கேட்குது சார் எங்களுக்கு. சார் நாங்கள் இது சைக்கிளில் தான் சார் நான் போயின்னு இருக்கோம். ஓகே சார். வாக்கிங் போகலாம், நாங்கள் சைக்கிளில் போகலாமா இல்லை வாக்கிங் போகலாமா கேட்கலாண்ணா. எல்லாமே பண்ணலாம் சார். நமக்கு அது எக்ஸசைஸ் தான். சைக்கிளிங்கும் எக்ஸசைஸ் தான். ஸ்விம்மிங்கு ரொம்ப நல்ல எக்ஸசைஸ்னு சொல்கிறாங்க. வாக்கிங்கும் பண்ணலாம். நான் யூஸ்வலாக வந்து ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து வாக்கிங்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். டக்குன்னு ஏதாவது ஆச்சுனாலும் ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம். ஒரு கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கும். அதனால ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ரொம்ப வாக்கிங் நான் அட்வைஸ் பண்ணுவேன். பட் நீங்கள் நல்லா இருக்காலும் நீங்கள் சைக்கிளிங் எவ்வளோ தூரம் போனாலும் போகலாம். கொஞ்சம் ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் நிறைய இருந்தது. கொலஸ்ட்ரால் தானே இருக்குது சார், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் சைக்கிள் பண்ணாலே அந்த கொலஸ்ட்ரால் நல்லா குறைஞ்சிரும். டோன்ட் வரி. ஓகே, நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதனால தான் சார் கேட்கலாம். எங்கே போய் சும்மா பக்கத்தில் போனால் கூட சைக்கிளில் தான் போவேன் ஃபுல்லாகவே. அது நல்ல ஹேபிட் சார், அதை கண்டினியூ பண்ணுங்க. வாக்கிங் போகலாம் நாங்கள் சார், அதனால தான் வாக்கிங் போகலாமா அப்புறம் அதுதான் சார் கேட்கலாம் அப்படின்னு. சைக்கிளிங் பண்ணலாம் சார், கண்டிப்பாக பண்ணலாம். சரி, நன்றி நன்றி நன்றி. இவர் சைக்கிள்லேயே வாக்கிங் போவார் போல தெரியுதே. ஓகேவா, ரைட் சார். இப்போது இன்னும் லாஸ்ட் 3 minutes கூட இல்லை நம்மளுடைய ஷோவில். எங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் வந்துட்டு தினப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் என்னென்னதெல்லாம் கடைப்பிடிக்கணும் நெஞ்சு வலி வராமல் நல்ல இயல்பான வாழ்க்கை வாழறதுக்கு. அப்படி நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னால் அதோடு சேர்த்து ஒன்றா சேர்ந்து அதோடவே வாழ்ந்து காட்டுறதுக்கு என்ன பண்ணணும், சிம்பிளாக சொல்லுங்கள். ஓகே, அதாவது ஹெல்த்தி ஹார்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நான் 5 இதை அட்வைஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இது இருந்துச்சுன்னா அதை வந்து மாதம் டெஸ்ட் பண்ணி கண்ட்ரோலாக வச்சுக்கணும் ஒன்று. செகண்ட் வந்து டெய்லி எக்ஸசைஸுங்கிறது வந்து உங்கள் ஹெல்த்துக்கு வந்து ஒரு 1/2 hour டெய்லி ஸ்பெண்ட் பண்ணணும். ஐதர் வாக்கிங், நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க. இப்போ சொன்னாங்க சைக்கிளிங் போகிறேன்னு. என்னோடய அட்வைஸ் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் இது பண்ணிகிட்ருக்கணும். ஒரே இது பண்ணிங்களா, இப்போ யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க. ஓகே, அவங்க டிஃப்ரெண்ட் இதை பண்ணோன்னா அதை வந்து லாங் டேர்மாக கண்டினியூ பண்ணுவோம். ஒரே இதை பண்ணோன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நிறுத்திடுவாங்க. ஸோ அதனால் செகண்ட் வந்து எக்ஸசைஸு. தேர்டு வந்து ஈட்டிங் ஹேபிட்டு. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜங்க் ஃபுட்டு, பேக்கரி ஸ்நாக்ஸு, ஃப்ரைடு ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணணும். ஓகே, நல்லா சொல்லுங்கள் சார். ஃபோர்த் வந்து ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும். ஃபிஃப்த்து வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, ஹவு டு மேனேஜ் ஸ்ட்ரெஸ். அது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி அதை விட்டு வெளியே வர்றது, இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான. இந்த 5 ஃபாலோ பண்ணாலே ஹார்ட்டோட இஷ்யூஸ் வந்து வராது. வந்தவங்க என்ன பண்ணணும், ஹார்ட் அட்டாக் வந்துட்டு 40 வயசுலேயே, நான் 21 வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டை பார்த்தேன். எல்லாருமே வந்து நல்லா தான் இருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு இது. ஸோ ஹார்ட் அட்டாக் வந்துட்டு உடனே நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. ஹார்ட் அட்டாக் வந்தாலும் நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாம் ஒன்று. செகண்ட் வந்து நீங்களும் இதை ஃபாலோ பண்ணணும். உங்களால் முடிஞ்ச வேலையே பண்ணணும், முடிஞ்ச எக்ஸசைஸ் பண்ணணும், எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணணும். ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சுருங்கி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபுட் ஹேபிட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி கரெக்டாக 8 hours ஸ்லீப். அதை பற்றி நான் ஸ்ட்ரெஸ் பண்ணவே இல்லை. 8 hours ஸ்லீப் கம்மினாலே இப்போ ஹார்ட் அட்டாக் நிறையா வரும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா நீங்களும் வந்து நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாம். அருமையாக அழகாக நீங்கள் சொன்னீங்க சார். கரெக்டு டைமுக்கு கூட நீங்கள் வந்து சொல்லி முடிச்சிங்க. இந்த 1 மணி நேரமும் வந்துட்டு நிறைய விஷயங்களை எளிதாக ஈஸியாக எங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்ன உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் அவர் ஷோ. நேர்களே, இன்றைக்கி நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதய நோய் சிகிச்சை வல்லுநர் டாக்டர் பினு ஜான் அவர்கள் நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. அவர்களுக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் கமிங் டு தி ஷோ. நன்றி சார்.